அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்க்க போற தலைப்பு மிக வித்தியாசமான தலைப்பு. இன்னும் சொல்லப்போனால் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஒரு மனித உரிமை மீறல் பிரச்சனை என்று தான் தெரிகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட ஆரம்பத்துல இதை நான் ஒரு ஆசிரியர் மேல குற்றம் சொல்லிட்டே இருந்தேன். உள்ள புகுந்து பார்க்கும் பொழுது தான் தெரியுது பிரச்சனை எங்கே இருக்கு என்பது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்து ஒரு பார்ப்போம். ஆசிரியர் பணி நியமனம். எப்படி பண்ணாங்க ஆரம்பத்துல? சீனியாரிட்டி. அதாவது பதிவு மூப்பு அடிப்படையில பணி நியமனம் பண்ணாங்க. இடையில கொஞ்ச காலம் அம்மையார் ஆட்சி செய்த காலத்துல நியமன தேர்வுன்னு ஒண்ணு வச்சு அதுல பாஸ் பண்ணவங்களுக்கு பணி நியமனம் பண்ணாங்க. மீண்டும் ஐயா அவர்கள் காலத்துல பதிவு மூப்புக்கு போணுச்சு. பதிவு மூப்புக்கு அப்புறம் கல்வி உரிமை சட்டம் வருது. 2009 கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டது ஒரு 2 வருடம் கழித்து தான். அதுக்கப்புறம் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் ஆசிரியர் பணி நியமனம் என்பது தகுதி தேர்வு வைத்து வெற்றி பெற்றவர்களை மட்டும்தான் ஆசிரியர் பணி நியமனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட். அதுல அறிவிப்பு எப்போ வருது? 2 வருடம் கழித்து. சரி. கல்வி உரிமை சட்டம் எப்போ வந்துச்சு? 2009. 2009க்கும் அந்த 2 வருடம் கழித்த காலத்துல நியமனம் செய்தவர்கள்லாம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்னு அறிவிச்சாங்க. சரி. 2009 கல்வி உரிமை சட்டம் வந்ததுனால ஆசிரியர் அதாவது தகுதி தேர்வு எழுத வேண்டும் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டது. ரைட். அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தேவையில்லை. அதுல கல்வி உரிமை சட்டத்திலேயே தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இருக்கு. ஒண்ணு தெளிவு இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல. இதுக்கு இடையில சில வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போனப்போ, உச்சநீதிமன்றம் புதிதாக ஒரு தீர்ப்பு ஒண்ணு வழங்குறாங்க. என்ன வழங்குறாங்கன்னு பாத்தீங்களா? பணியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் இந்த தேர்வை எழுத வேண்டும். வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்குள் அவர்கள் வெற்றி பெறாவிட்டால், அந்த தேர்வு எழுதி பாஸ் ஆகாவிட்டா, ஆசிரியர் பணியை நீங்களாக தாமாக முன்வந்து ரிசைன்மென்ட் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. இந்த நிலையில பல ஆண்டுகளாக டெட் தேர்வு ஆசிரியர் நியமனத்திற்காக ஆசிரியர் தகுதி தேர்வுகள் வைக்கப்பட்டது. பல ஆண்டுகளா வைக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 2%, 3%. ஏன் பாஸ் பண்ணாங்க? ரொம்ப ஈஸியான கொஸ்டினை கேட்டுட்டா நிறைய பேர் பாஸ் பண்ணிடுவாங்க. யாரு வேலை கொடுக்கறது? அப்போ எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவ்வளவு பேர் பாஸ் ஆகுற அளவுக்கு தான் அவங்க தேர்வு அமைப்பாங்க. ரொம்ப கடினமா இருக்கும். அதுல பாஸ் பண்ணியிருக்காங்க. 110 மார்க் 150க்கு 150, 110 எல்லாம் வாங்கியிருக்காங்க. 119க்கு 110 எல்லாம் வாங்கியிருக்காங்க. 100க்கு மேல வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிக இளைஞர்கள், சின்ன பையங்க எல்லாருமே. புதிதாக ஆசிரியர் கல்வியியல் படித்து வந்தவர்கள் மற்றும் பட்டயம் படித்து வந்தவர்களும், பட்டப்படிப்பு படித்து வந்தவர்களும் இருக்காங்க. அவங்க ரைட். அவர்கள் எல்லாம் தேர்ச்சி அடைந்து அவர்களுக்கு நியமனம் இல்ல. நியமனம் செய்ய முடியல. செய்யவே இல்ல. தேர்வு மட்டும் வச்சுட்டு மார்க் லிஸ்ட் வச்சுட்டு உட்கார்ந்திருக்காங்க. பாஸ் சர்டிபிகேட் வச்சுட்டு உட்கார்ந்திருக்காங்க. திடீர்னு இடையில என்ன வருதுன்னா, நியமன தேர்வுன்னு ஒண்ணு வச்சு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு நியமன தேர்வு வச்சாங்க. அதுல யாரு பாஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு பணி நியமனம் கொடுத்தாங்க. கடந்த ஆண்டு. இது ரைட் முடிஞ்சுட்டு இப்படி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அப்ப இதுல பாஸ் பண்ணவங்க கோவமா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. இது அப்பவே ஆசிரியர் சங்கம் இந்த டெட் நியமன தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி ஆசிரியர் சங்கம் எல்லாம் போராடிட்டு வந்திருக்காங்க. இப்போ 2013ல இருந்து டெட் எழுதி பாஸ் பண்ணி, பல டெட் எழுதி பாஸ் பண்ணி, அப்புறம் நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணி, நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணல. பாஸ் பண்ணவங்களுக்கு குறைவான அளவு மட்டும் தேர்ச்சி போட்டு அவர்களுக்கு மட்டும் நியமனம் பண்ணியிருக்காங்க. இது நடந்திருக்கு இப்போ வரைக்கும். இந்த நிலையில ஆசிரியர்களுக்கு, அதாவது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற ஆணை. இத விளக்கமாக சட்ட திருத்தம் இல்ல, சட்டத்தில் இருக்கக்கூடிய தெளிவில்லாத ஒரு பகுதிக்கு தெளிவு வேண்டும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஆசிரியர் சங்கங்கள்லாம் கோரிக்கை விடுக்குது. ஆனால் அந்த தெளிவு வழங்கப்படவே இல்லை. இந்த நிலையில உச்சநீதிமன்றம் உத்தரவு தொடர்கிறது. இதனால பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்கு கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு தேதியும் அறிவிச்சாங்க. அந்த தேதி தான் ஜூலை 4 பேப்பர் 1, ஜூலை 5 பேப்பர் 2. அதாவது பேப்பர் 1ன்னா யார் எழுதுறதுன்னா இடைநிலை ஆசிரியர்கள். பேப்பர் 2 யார் எழுதுறதுன்னா பட்டதாரி ஆசிரியர்கள். பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வு வேணும்னா டெட் பாஸ் பண்ணணும். பேப்பர் 2. அது யாராக இருந்தாலும் 5 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆகிறவங்களாக இருந்தாலும், அடுத்த வருடம் ரிட்டையர்ட் ஆகிறவங்க இருந்தாலும், நாளைக்கு ரிட்டையர்ட் ஆகிறவங்க இருந்தாலும் உங்களுக்கு பதவி உயர்வு வேணும்னா டெட் பாஸ் பண்ணணும்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. ரைட். இது ஒரு பக்கம் இருக்கிறதுல ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு அரசு அறிவிக்குது. எல்லாம் அப்ளை பண்றாங்க. தேர்வு நெருங்குது.
கடுமையா கோச்சிங் எடுத்துக்கிறாங்க. ஏன் கோச்சிங் எடுக்கணும்? ஆசிரியர் தான் பாடம் நடத்துற வந்தனா, ஆசிரியருக்கு எதுக்கு கோச்சிங்? ஏன் படிக்கணும்? அவங்க தான் இப்ப ஆசிரியர் தானே! மாணவர்களுக்கு தானே பாடம் நடத்துறாங்க. எதுக்கு அவங்க போய் இப்ப இதுக்காக போய் படிக்கிறாங்க? அப்ப இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் என்னாச்சு? பாடம் சொல்லிக் கொடுக்கலையா? அப்ப மாணவர்களுக்கு இவங்க பாடம் சொல்லிக் கொடுக்கலையா? ஏன் இப்ப போய் படிக்கணும் அவங்க? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா பாருங்க. ஆசிரியர்கள் எல்லாரும் இன்றைய ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எப்ப படிச்சாங்கன்னா, சுமார் 37 வருடங்களுக்கு முன்பு படித்தது 12ஆம் வகுப்பு. அத நான் பார்த்தேன். அதாவது பல ஊடகங்கள்ல என்ன சொன்னா 20 ஆண்டுகளுக்கு முன், 15 ஆண்டுகளுக்கு முன் படிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 98, 99ல படிச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு என்ன 35 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அவர்கள் 12ஆம் வகுப்பு படித்து. 35 ஆண்டுகளுக்கு மேலாகி இருக்கு. என்ன படிச்சிருப்பாங்க? அப்போ உள்ள 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல என்ன இருந்துச்சோ அத படிச்சிருப்பாங்க. இன்றைக்கு உள்ள 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல என்ன இருக்கு? கல்லூரியில் இருக்கக்கூடிய பாடம் அப்படியே 12ஆம் வகுப்பு இருக்கு. 12ஆம் வகுப்புல உள்ள பாடம் 10ஆம் வகுப்புக்கு வந்திருக்கு. 10ஆம் வகுப்புல உள்ள பாடம் 8ஆம் வகுப்புக்கு வந்திருக்கு. அந்த அளவிற்கு சிலபஸ் மாறி இருக்கு. ரைட், விடுங்க அதையும். அப்ப இன்னைக்கு இருக்கிற 8ஆம் வகுப்பு பாடம் அவர்கள் படித்த 10ஆம் வகுப்பு பாடம். அப்ப இருக்கிறவருடைய கணக்கு எடுத்தீங்கன்னா அல்ஜிப்ரா, அப்புறம் அந்த அணிகள்லாம் இருக்கும். ரைட். இன்றைய தேதியில அவர்கள் எந்த வகுப்பு பாடம் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பேர் தொடக்க கல்வியில பணியாற்றுறாங்க. அந்த தொடக்க கல்வியில எந்த வகுப்பு பாடம் சொல்லிக் குடுப்பாங்க? 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு. சில பேர் 3ஆம் வகுப்பு. தொடர்ந்து ஒரு பள்ளியிலே இருந்தாங்கன்னா, அவருக்கு சில பேர் 1ஆம் வகுப்பு மட்டுமே 25 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் பாடம் நடத்தியிருப்பாங்க. சில பேர் 3ஆம் வகுப்பு மட்டுமே நடத்திட்டு இருப்பாங்க. சில பேர் 5ஆம் வகுப்பு மட்டுமே நடத்திட்டு இருப்பாங்க. எனக்கு தேவையில்ல. ஏன்னா, அந்த பள்ளியில ஒரு சீனியர் மோஸ்ட் டீச்சர் 5ஆம் வகுப்பும், அடுத்த டீச்சர் 3ஆம் வகுப்பும், அடுத்த டீச்சர் 1ஆம் வகுப்பு தான் நடத்துவாங்க. சரி. அப்ப 1ஆம் வகுப்பு நடத்த வேண்டிய ஆசிரியர்களுக்கு என்ன பாடம் தேவையோ, அது மட்டும் தான் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. தேவையில்ல. ஏன் 1ஆம் வகுப்பு பாடம் நடத்தும்போது இவங்க போய் அல்ஜிப்ரா படிக்கணுமா? 1ஆம் வகுப்பு பாடம் நடத்துறவங்க போயி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணுமா? அங்க போய் உள்ள லாகரிதம் படிக்கணுமா? அப்படிங்களா? அதனால அத படிக்க தேவையில்லங்கிறதுனால இவங்க எத படிச்சிட்டு இருக்காங்க? 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்புக்கு என்ன சிலபஸோ, அந்த சிலபஸ்க்கு உள்ள பாடத்த மட்டும் தான் இவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ண கூட தேவையில்ல. இதுக்கு போதுமான அறிவு இருக்குது அவங்கள்ட்டயே நடத்தலாம். அப்படிப்பட்ட சிக்கல் எதுவும் இல்ல. ஏதோ 6, 7, 8க்கு மேல தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ற மாரி இருக்கும். ரைட். இவங்க 1ஆம், 2ஆம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால ரெஃபர் பண்ணல. எத்தன வருடம் ஆயிடுச்சு அவங்க படிச்சு? 37 வருடங்கள் ஆகிறது. 35, 30, 25க்கு மேல தான் ஒவ்வொருத்தரும் படிச்சிருக்காங்க. இன்றைக்கு அவர்களுக்கு வயது என்ன? தாத்தாவாயிட்டாங்க. அன்றைக்கு படித்த பிறகு டீனேஜ். அன்றைக்கு படிச்சது 19, 18, 17. இன்னைக்கு 53, 54, 55. புரியுதுங்களா? சரி, அவர் நாளைக்கு பதவி உயர்வு வேணும்னா அவர் எப்படி எழுதியிருப்பாரு? என்ன வயது? 59. பதவி உயர்வு வேண்டும் என்றவர் தேர்வு எழுதுற வயது என்ன? 59, 58, 57, 54, சரி 56, 55. அந்த ஏஜ்ல தேர்வு எழுதுவார். பதவி உயர்வு வேண்டுங்கிறவங்க. சரி, பதவி உயர்வு வேண்டாம், தன் பணியை தக்க வைத்துக் கொள்ளணும்னா அவருக்கு வயசு என்னவா இருக்கும் இன்னைக்கு? 50க்கு மேல 55க்குள்ள இருக்கும். ரைட். என்ன பாடம் நடத்தியிருப்பாரு இந்த வகுப்பு நல்லா புரிஞ்சிருக்கும். அவருக்கு 5ஆம் வகுப்பு நடத்தணும்னா என்ன பாடம் படிச்சிருப்பாருன்னு. அவர்களுக்கு போய் 12ஆம் வகுப்பிலிருந்து பாடம் எடுக்கப்பட்டிருக்கிறது கொஸ்டின். ரைட், விடுங்க. எடுத்திருக்கட்டும். கொஸ்டின் பேப்பரும் வந்துருச்சு. எத்தனை பக்கம் தெரியுமா கொஸ்டின் பேப்பர்? 50 பக்கம். 43, 44, 48 பக்கம் இருக்கு. 50 பக்கம் இருக்கு. 50 பக்கம் கொஸ்டின் பேப்பர ஒரு முறை சும்மா நீங்க அதாவது சும்மா ஒரு கிளான்ஸ் ரீடிங் விடுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். புரிந்து படிக்கணும். அத புரியணும்னாலே 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். புரியணும்னாலே. அவ்வளதையும் புரிஞ்சு ஆன்சர் பண்ணனாலே. இப்ப இவ்வளத்துக்கும் எவ்வளவு பெரிய ஷீட், ஒரு A4 ஷீட்ல 1/4 பங்கு தான் அந்த OMR ஷீட் ரவுண்ட் அடிக்கிறது. அதாவது ஷேர் பண்றது. இதுல அவங்க வந்து ஆன்சர் பண்ணணுமா? அப்போ ரைட், ஆன்சர் பண்ண விடுங்க. கேள்வி எல்லாமே எங்கிருந்து வந்திருக்குது பெரும்பாலும்? 1ஆம் வகுப்பு 1 ஆனாவன்னா ABCD 1, 2 சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கு கேள்வி எங்கிருந்து வந்திருக்கு? 8ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து வந்திருக்கு. 10ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து வந்திருக்கு. 6, 7, 8 நடத்துறவங்களுக்கு பாட புத்தகம் எங்கிருந்து வந்திருக்கு? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து வந்திருக்கு. ரைட். 12ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து வந்திருக்கு. சரி, இது ஒரு இடைநிலை ஆசிரியருக்குள்ள பிரச்சனை. பட்டதாரி ஆசிரியர் தமிழ் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் தமிழ் பட்டதாரி ஆசிரியர். தமிழ்னா அவர் வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் படிச்சிருப்பாரு. அதுவும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் எல்லா சப்ஜெக்டும் படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கோர்ஸ் மாறுது. குரூப் எடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சில பேர் சயின்ஸ் குரூப் எடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? பாட்டனி, ஜூவாலஜி படிச்சிருப்பாரு. சில பேர் ஹிஸ்டரி குரூப் படிச்சிருப்பாங்க. சில பேரு மேத்ஸ் குரூப் படிச்சிருப்பாங்க. ஹிஸ்டரி குரூப்ல எல்லாம் வொகேஷனல் குரூப் எல்லாம் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஒரு தமிழ், அதாவது தமிழ் பாடத்தை எடுத்து படிப்பாரு அவரு. ஒரு கல்லூரிக்கு அதாவது அவங்க டிகிரி எடுக்கும்போது தமிழ் எடுத்துடுறாங்க. தமிழ் மட்டும் தான் படிப்பாங்க டிகிரில. தமிழ்ல பிஎட்டும் தமிழ் தான். அப்ப அவர் எங்க போவாரு? தமிழ் ஆசிரியரை நியமனம் பண்ணுவாரு. அவருக்கு பாடம் அவரோட துறை என்ன? தமிழ் துறை. தமிழ் துறை ஆசிரியருக்கு கேள்வி எதுல இருந்து கேட்கிறாங்க பாருங்க. தமிழ் துறையில 30 மார்க் கேள்வி, ஆங்கிலத்துல 30 மார்க் கேள்வி, சைக்காலஜி 30 மார்க் கேள்வி. அப்புறம்
அவரோட விருப்ப பாடம் இவிஎஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சயின்ஸ் எடுத்துக்கலாம். 60 மார்க்கு கேள்வி. அவரோட சப்ஜெக்ட்ல 30 தான். தமிழ் பாடம் அவரோட துறையில 30 மார்க்குக்கு தான் கேள்வி. இவிஎஸ் அல்லது சயின்ஸ்ல 60 மார்க்குக்கு வினா. என்ன அளவுல பாருங்கங்க. ஒரு இங்கிலீஷ் பாடம் எடுக்கிறாரு. ஒரு இங்கிலீஷ் ஆங்கில புலவர் ஒருத்தர் இருக்காரு. அவருன்னு வச்சுக்கங்க. அவருக்கு தமிழ்ல 30 மார்க், இங்கிலீஷ்ல 30 மார்க், சைக்காலஜில 30 மார்க் கேள்வி. இவிஎஸ் இல்லன்னா சயின்ஸ்ல 60 மார்க்கு கேள்வி. அவரோட அவரோட சப்ஜெக்ட்ல 30 மார்க் தான். எவ்வளவு ஒரு நிலைமைய பாருங்க. ரைட். கடந்த ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடந்தது. அதுலயும் எழுதினாங்க ஆசிரியர்கள். அதுல நெறைய பேர் பாஸ் பண்ணாங்க. இது சிறப்பு தகுதி தேர்வு. ஆசிரியருக்கென்று வைக்கப்பட்ட தகுதி தேர்வு. அப்படியே எளிமையா இருக்கும். அந்தந்த சப்ஜெக்ட்ல கேட்டிருப்பாங்கன்னு நினைச்சு எதிர்பார்ப்போட படிச்சாங்க. ஏன் படிக்கணும்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஏன் படிச்சாங்க? அவங்க நடத்துற பாடம் இது அல்ல. ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க 12வது பாடம் நடத்தல. அவங்க 10வதுக்கு பாடம் நடத்தல. 8வதுக்கு நடத்தல. அவங்க இடைநிலை ஆசிரியர் 5வதுக்குள்ள நடத்துவாங்க. அதனால அதுலயும் 5வதுக்குள்ளயும் நடத்தல. சில ஆசிரியர் 1வது, 2வது நடத்தி இருந்திருக்காங்க. அதனால அவங்க ரெஃபர் பண்ணல. அவங்களுக்கு கேள்வி 8வது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. இதனால என்னாச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டமாச்சு. கஷ்டம் தான் கொஞ்சம். சைக்காலஜிலாம் எவ்வளவு பெருசு இருக்கும். சைக்காலஜி அந்த ஆசிரியர் சொல்றாங்க. சார் இந்த சைக்காலஜிலாம் எங்களுக்கே தெரியும் சார். இந்த சைக்காலஜி எங்களுக்கு முடிய அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சார். அவங்க பேர போட்டாங்க சார். அவங்க பேர நாங்க மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டியிருக்கு சார். ஆசிரியராக ஒரு 25, 30 வருஷம் ஒரு மாணவன்கிட்ட இருக்கும் பொழுது அனைத்து சைக்காலஜி இவரே ஆய்வு மேற்கொண்டு இவரே விடை கண்டுபிடிக்க முடியும். இவருக்கே சைக்காலஜி ஒரு ஆய்வாளரா மாறி இருப்பாரு. இவரே ஒரு சைக்காலஜிஸ்ட். ஏன்னா இவர் குழந்தைகளோட இருக்கிறதுனால. சைக்காலஜி ஆகி நிறைய குழந்தைகள் மேல நிறைய கல்வியில மாற்றம் செய்ய வேண்டியது என்ன? என்னென்ன பெற்றோர்கள்ட்ட பிழை இருக்கிறது எல்லாத்தையும் எங்க குற்றம் இருக்கிறது? ஒரு மீத்திறன் குறைந்த மாணவனாக பள்ளிக்கு நுழையும் பொழுது என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது எங்கே படிக்கணும் என்பதெல்லாம் ஆய்வு பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஆசிரியரே. இந்த சைக்காலஜிக்கு முன்னாடியே. அதுலயும் பாருங்க அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நினைவுத்திறன் என்பது எப்போ 50% சில வாரங்கள்லயே மறந்துரும் அப்படின்னு அதுல இருக்கு. படிச்சது 50% சில வாரங்கள்லயே மறந்துரும். அடுத்த சில வாரங்கள்ல ஒரு 10%ன்னா கடைசியில ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நினைவு இருக்கும். 37 வருஷம் நினைவு இருக்குமா? இது சைக்காலஜிலே இருக்கு. கேள்வியிலே இருக்கு. நினைவு இருக்குமா? இருக்காது. கேள்வித்தாள் எப்படி? ஏதோ கூற்றுன்னு சொல்லி கேள்வியா? ஒரு கொஸ்டின் பேப்பர்ல அரை பக்கத்துக்கு ஒரு கேள்வி. அரை பக்கத்துக்கு ஒரு கேள்விய படிச்சு 1 மார்க்குக்கு 1/4 மணி நேரம் வேஸ்ட் பண்ண முடியுமா? மொத்தம் எத்தனை நிமிடம்? 60 நிமிடம், 1 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு 180 மணி நிமிடம். 180 நிமிடத்திற்கு 15 நிமிடம். ஒரு கேள்விக்கு மட்டும் வீணடிக்க முடியுமா? சில கேள்வி எல்லாம் அப்படிதான். ஒரு கேள்விக்கு 15 நிமிடம் தேவைப்படுகிறது. 20 நிமிடம் தேவைப்படுகிறது. அப்படி இருக்குது வினாவிற்கு யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒரு 90 மார்க் எடுத்து ஒருத்தர் பாஸ் பண்ணணும்னா எவ்வளவு வேகத்துல அந்த ஆன்சர பண்ணணும்? எவ்வளவு புரிதல் வேண்டும்? கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு வேகத்துல படிச்சு புரிஞ்சிருக்கணும்? 48 பக்கம் 50 பக்கம் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? இதுல வெளியில இருந்துட்டு கமெண்ட் பண்றாங்க. அப்படின்னு கேள்விப்பட்டோம். வெளியில இருந்து என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, அப்போ ஆசிரியருக்கு நீங்க தகுதியே இல்ல போங்க. நாங்க ரெடியா இருக்கிறோம் படிச்சுட்டு எங்க வேலைய போடுங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு ஒரு பொதுநலம் இருக்காங்க பாருங்க. அவங்க வயது என்ன? அவர்கள் டீன தாண்டி இப்பதான் ஒரு 22, 23 ஆயிட்டு இருக்கு. அவங்க எழுதியிருப்பாங்க. 25க்குள்ள இருக்கும். அவங்களுடைய இளமை எப்படி? தாத்தா படிக்க வைத்தது எப்படி? கண்ணெல்லாம் போனதுல தொடர்ந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்ட பார்த்துட்டு இருந்தாலே, ஒரே புள்ளி புள்ளியா தெரியும். ஓஎம்ஆர் ஷீட்ல நம்பர் கேள்விக்குள்ள கட்டத்த அடுத்த கட்டத்துல ரவுண்ட் அடிச்ச ஆளுங்கலாம் உண்டுன்னு சொல்றாங்க. அதாவது கேள்வி நம்பர் ஒரு 150 நம்பர் கேள்விக்கு சரி 150னோட கடைசியா இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு 30 நம்பர் கேள்விக்கு ரவுண்ட் பண்ணோம்னா 35ல போய் அடிச்சிருவாங்க. 31ல அடிச்சிருவாங்க. 29 30ல 29ல அடிச்சிருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு கண் பார்வை எப்படி இருக்கும்? ஏன் சார் கண் பார்வையில தான் இல்லையே சார். தகுதி இழப்பு செய்ய வேண்டியது நீங்க தான் தகுதி இழப்பு 58 வயசுல ஆசிரியர்கள ஓய்வு பெறாம 60 வயசு கொண்டு வச்சது இந்த அரசாங்கம் தான். ஏனென்றால் அரசாங்கத்து அதுக்கும் கேட்டாச்சு. என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்திட்ட பணம் இல்ல. அதனால 60 ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரிட்டயர்ட் பண்றதுக்கு பெண்களுக்கு பணம் கொடுக்க முடியல அப்படின்னு. ஆகவே தயவு செய்து எங்கெங்கெல்லாம் பிழை இருக்குது பாருங்க. ஐயோ! அப்போ சரி ரைட். இன்னும் நிறைய பேர் கேட்டா, ஆசிரியருக்கு மட்டும் தான் இந்த நிலைமைங்க. யாருக்குமே இது கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. அதையும் சொல்றாரு ஒருத்தர். இப்ப மருத்துவமனையில பணியாற்ற மருத்துவருக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு வைக்க முடியுமா? ஏன் அவர்களுக்கெல்லாம் கிடையாது? அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கல்வி தகுதியே அவங்களுக்கு கிடையாது. ஆசிரியர்களுக்கு மட்டும் ஏன் நாங்க வேண்டும். 1ஆம் வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு 1ஆம் வகுப்புக்கு என்ன தேர்வு வேணுமோ அதுதானே வேணும். ஏன் 12வதுல இருந்து கேள்வி கேட்கிறீங்க? 10வதுல இருந்து கேள்வி கேட்கிறீங்கன்னு தான் அவங்க கேட்கறாங்க. எப்படிங்க 1 மணி நேரத்துல 50 பக்கத்த படிக்க முடியும்? 50 பக்கத்த படிச்சு புரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியும்? 3 மணி நேரத்துல? அதான் கேட்கறாங்க. ஏன் ஒரே மாதிரியான கேள்விய கேட்கிறீங்க? ஒரே மாதிரியா புரிஞ்சு அப்படி கேட்கிறீங்க? அதாவது ஒரு அந்த சப்ஜெக்ட்ல திறன் வாய்ந்தவர்களுக்கு ஒரு அருவியின் பெயரை கேட்கறாங்களாம். அந்த அருவியின் பெயர் அந்த புகழ்பெற்ற அருவி கூட கிடையாது. ஏதோ ஒரு சந்துல இருக்கக்கூடிய ஒரு அருவி. அந்த அருவி எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. அதே மாரி இருக்கும். 5 கேள்விய பொறுத்துக்கலையும் 5 அருவிகளுமே
எங்க இருக்குன்னே தெரியல. அது பாட புத்தகத்திலயும் எங்க இருக்குன்னு தெரியல. புரியுதுங்களா? ஒரு பாட புத்தகம் என்பது ஒரு வகுப்புக்கு எவ்வளவு இருக்கும்? ஒரு பருவத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 3 பருவத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் அவர்கள் படிக்க வேண்டும்? ஏன் சார் நீங்க படிச்சுட்டு வரலையா? நீங்க மறுபடியும் மறுபடியும் கேட்பீங்க. அவங்க படிச்சுட்டு வந்தது தான். 37 இடங்கள் எப்படி நினைவு இருக்கும்? பல பேர் கேட்கிறோம். நாங்கலாம் படிச்சு 100க்கு 100 எடுத்து, அவங்க எழுதின நோட்டுகளையும், மதிப்பெண் சான்றிதழ்களையும், அவர் எடுத்த தேர்வு தாளையும், விடைத்தாளையும் கண்டில் ஒத்துக்கொண்டு நாங்கலாம் அடுக்கி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அது எல்லாம் மறந்து போச்சுங்கிறாங்க. எப்படி மறப்போம்? வயது என்ன? படித்தது 18. இப்ப இருக்கும் வயது 55. எப்படி நினைவு இருக்கும்? 40 வருஷம், 35 வருஷம் நினைவு இருக்குமா? கொஞ்சம் கூட இது எந்த அளவு மனித உரிமை மீறல் தான் அவங்க சொல்றாங்க. ஆகவே இதெல்லாம் மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கிறது கண்டிப்பாக. தயவு செய்து இது விதி, நீதிமன்ற உத்தரவு இருந்தாலும் மத்திய அரசாங்கமானது சட்ட திருத்தம் செய்யலாம், சட்டத்திற்கு விளக்கம் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். அல்லது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இது தவறுதலாக அறிவிக்கப்பட்ட ஒன்றாக தான் தெரியுது. புரிதல் இல்லாமை காரணமா. அதுவும் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆசிரியர்களுக்கு எதுக்குங்க 60 மார்க்குக்கு இவிஎஸ்லயோ, சயின்ஸ்லயும் கேள்வி? தமிழ் ஆசிரியருக்கு 60 மார்க்குக்கு தமிழ்ல குடுத்திருந்தாலும் கூட பரவாயில்ல. தமிழ்ல 30 மார்க், இவிஎஸ் 60 மார்க். இங்கிலீஷ் ஆசிரியருக்கு இங்கிலீஷ்ல 30 மார்க் தான். ஆனா இவிஎஸ்ல 60 மார்க், சோசியல்ல 60 மார்க், சயின்ஸ்ல 60 மார்க் கேள்வி. ஆகவே அவர்கள் விருப்ப பாடம், ஆர்வமான பாடத்தை எடுத்து ஆர்வமான சப்ஜெக்ட்ல ஆர்வமான அந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாங்க. அவர்கள் பாடம் இல்லாமல் துறை சார்ந்து கேள்வி. இப்படிதான் நடந்துட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்க புலம்புகிறார்கள். ரொம்ப வேதனையா இருக்குங்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செய்தித்தாள்கள் எல்லாம் அரளி விதையில மிளகாய் பொடியை தூவி வழங்கப்பட்டிருப்பதாக இருக்கிறதா இந்த டெட் வினாத்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரளி விதைங்கிறது ஒரு விஷயம். அதுல மிளகாய் பொடிய தூவினா என்ன அர்த்தம்? மிளகாய் பொடிய தூவினா உடனே சாவாதீங்கப்பா. எரிஞ்சு எரிஞ்சு சாவுங்க, துடி துடிச்சு சாவுங்க அப்படின்னு அர்த்தமா? அப்படி இருந்துச்சு அந்த வினாத்தாள் அப்படிங்கிறாங்க. ஆகவே கண்டிப்பாக இதெல்லாம் பரிசீலிக்க வேண்டும். ஆசிரியர்களோட பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உண்மையிலே அவருடைய கோரிக்கை நியாயமாகத்தான் தெரிகிறது. மனித உரிமை மீறலாகத்தான் தெரிகிறது. நீதிமன்றம் என்பதனால கொஞ்சம் அமைதி காக்க வேண்டியிருக்கிறது. மத்திய அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும் என்பதுதான் ஆசிரியரோட கோரிக்கையாக இருக்கிறது. அல்லது தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் என்று அதுதான். ஆனா நீதிமன்ற உத்தரவு இருந்தாலும் அதுல உள்ள கொஸ்டின் பேட்டர்ன், சிலபஸ் இதெல்லாம் தவறாக இருக்கிறது. கொஸ்டின் எடுக்கப்பட்ட விதம் தவறாக இருக்கிறது. கடினமான கேள்வி கடந்த பொதுவாக அனைத்து அதாவது இந்த இளைஞர்களுக்கு வைக்கப்பட்ட டெட் தேர்வை விட இந்த மூத்த வயதான ஆசிரியர்களுக்கு வைக்கப்பட்ட தேர்வோட வினாத்தால் கடினமானது என்று சொல்கிறார்கள். இதுதான் இப்ப விவாதமே. இது சிறப்பு தகுதி தேர்வாக தெரியல. சிறப்பு என்றால் கடினமாக இருந்ததுதான் சிறப்பு என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கு. இப்போதான் தெரிந்திருக்கிறது. சிறப்பு என்றால் எளிதாக இருக்கும் என்றார்கள் நினைத்திருக்கிறார்கள். சிறப்பு என்றால் கடினம் என்பது இப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இப்ப அறிய முடிகிறது அவரிடம் இருக்கு. நாளை மேலும் ஒரு பகுதியில பார்ப்போம்.